இப்ப நம்ம பார்க்க போறது +2ல இல்லஸ்ட்ரேஷன் 14. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜன் இஸ் a partner who withdrew ₹30,000 during the year. அந்த டியூரிங் த இயர் தான் எல்லாத்துக்கும் குழப்பம். அதாவது அவரு ஏப்ரல் மாதத்திலேயோ, மார்ச் மாதத்திலேயோ, டிசம்பர் மாதத்திலேயோ, ஜனவரி மாதத்திலேயோ, ஏன்னா இந்த கணக்கு வந்து ஜனவரி தொடங்கி டிசம்பர்ல முடிகிற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? அப்படின்ற பட்சத்துல ராஜன் என்பவர் வந்து 30,000 டியூரிங் இயர்ல எடுத்துறாருங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த வருஷத்துக்குள்ளார 30,000 எடுத்துட்டாரு. அப்ப அவர் ஏப்ரல்ல எடுக்கல, சரி ஜனவரியில் எடுக்கல, டிசம்பர் எடுக்கல. ஜனவரியில எடுத்துருக்கிறேன்னு அவர் முன்னாலே போட்டிருந்தா 12 மாசத்துக்கு வட்டி போட்டுக்கலாம். டிசம்பர்னு சொன்னா 1 மாசத்துக்கு நம்ம வட்டி போட்டுக்கலாம். ஆனா என்னன்னு சொல்லல. அந்த வருஷத்துல 30,000 எடுத்துட்டாருன்னு சொல்லியாச்சு. ஆமா, பர்டிகுலர் டேட் சொல்லாதனால நமக்கே தெரியாது அந்த டேட். அதனால நம்ம இதுக்கு மட்டும் 6/12 தான் போகணும். ஏன்? அதான் தெரியாதுன்னு சொல்லியாச்சு. என்னங்க புரியுதுங்களா இல்லையா? அப்ப என்னதான் பண்ணியாகணும்? ஆவரேஜ் தான் போட்டோம். என்னங்க அப்ப 6/12 தான் போட்டோம். என்னங்க ஏன் சார் 9/12 போடக்கூடாதா? ஏன் சார் 1/12 போடக்கூடாதா? ஏன் சார் 12/12 போடக்கூடாதான்ற கேள்வி இங்க வராது. ஏன் வராது அப்படின்னா, நமக்கு தெரியாது இல்லவா? சப்ஸ்டான்சியல் பார்ட். அப்ப 30,000த்துல 20,000 வந்து ஜூனுக்கு முன்னாலே சார், அதுக்கப்புறம் 10,000 வந்து என்ன செஞ்சுக்கிறாருங்க, ஜூனுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க அப்படின்னா கூட நம்ம என்ன செய்யலாம், பிரிச்சு போடலாம். ஏப்ரல் ஜூன் வரைக்கும்னா 6 மாசம் வரும், அடுத்த ஜூன் 6 மாசம், அப்ப 6 மாசம் நம்ம போடலாம். ஸோ அந்த கான்செப்ட் இங்க வராது. ஏன்னா அந்த 30,000 பத்தி கிளியரா என்ன சொல்ற டேட் வைஸா சொல்லாதனால, டேட் எங்கேயும் மென்ஷன் பண்ணல அப்படிங்கும்போது ஆவரேஜ் பீரியட் தான் எடுத்துக்கணும். ஆவரேஜ் பீரியட் என்ன, 12/2 தான் ஆவரேஜ். 12 மாசம் 2 வகுத்து எத்தனை கிடைக்கும்? 6. 12 2 வகுத்து எத்தனைங்க? 6. ஸோ ஆவரேஜ் என்பது 6/12 தான் போடணும் அப்படின்றது இந்த விஷயத்துல உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.